Hi friends, welcome to our channel Kalam's Dreams Achievers. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் 6th தமிழ் வந்து டெஸ்ட் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ நம்ம 12th தமிழ்லேருந்து டெஸ்ட் நடத்திட்டு வரோம். 12th 11th அடுத்த 10th இந்த மாதிரி முடிச்சு இப்போ 6th வந்துட்டோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? தொடர்ந்து அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து அட்டன் பண்ண உங்களோட விடாமுயற்சிக்கு ஒரு சல்யூட். ஓகேங்களா? ஓகே வாங்க போயிடலாம். 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 இயல் 1க்கான தேர்வு தான் இது. ஓகேங்களா? பார்க்கலாம். படிக்காதவங்க படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? படித்தவங்க ஜஸ்ட்டு தெரியுதா எல்லா கொஷினுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைசிஸ் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் ஃபஸ்ட் பாருங்கள். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, இது எந்த நூலின் அடிகள்? மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, இது எந்த நூலின் அடிகள்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பட்டுக்கோட்டை, சமண முனிவர்கள், ஔவையார். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஔவையார். ஓகேங்களா? இது வந்து மூதுரையில் இருக்கக்கூடிய ஒரு லைன் தான். இது என்ன அப்படின்னா மன்னருக்கு அப்படின்னா மன்னர்களுக்கு, தன் தேசம் அப்படின்னா அவங்க ஆளக்கூடிய தேசம். இப்போ சோழ தேசம்னா சோழர்கள் அந்த மாதிரி இருப்பாங்களா, அதுதான். அவங்க தேசம் அல்லால் அப்படின்னா அவங்க தேசம் இல்லாமல் அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு சிறப்பு கிடையாது. ஆனால் படித்தவங்களுக்கு எங்கே போனாலும் சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அடிகளை கொடுத்துருக்காங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க சொல்லிகிட்டே இருந்தாலும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் படித்து என்னைக்கு ஜெயிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் வந்து உங்களுக்கான மதிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கல்வினால தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஸோ தொடர்ந்து விடாமுயற்சி போடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், இது யாருடைய அடிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்யாண சுந்தரம், ஔவையார், சமண முனிவர்கள். 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்சர் என்னன்றதை பார்த்துலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பட்டுக்கோட்டை. ஓகேங்களா? ஸோ பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தரம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உள்ளே போயிடுவேன், என்னால் போக முடியாமல் இல்லை, நான் படிச்சு தான் இருக்கேன், இந்த மாதிரி வம்பு செய்யாதீங்க. ஓகேங்களா? அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு அடுத்தவங்க உங்களை என்ன தான் இவன் படிச்சுட்டு இருக்கானோ 4 வருஷமாக படிச்சுட்டு இருக்கான் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வம்பு செய்யாதீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்களா, அந்த ஜெயிக்கிறது தான் உங்களுக்கு பதிலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த வம்பு செய்கிற குணம் இருந்தால் விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அந்த வம்பு செய்கிற நேரத்தில் 2 கொஷின் படிக்கலாமே அப்படின்னு மட்டும் நீங்கள் யோசிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். எந்த தளத்தில் செயற்கை மரம் ஒன்று உள்ளது? அதாவது அண்ணா, இது வந்து கொஷின்ஸ் கொஞ்சம் ஃபுல் ஆகலை பாருங்கள். அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் செயற்கை மரம் ஒன்று உள்ளது அப்படின்றது தான் இதுக்கான கொஷின். ஓகேங்களா? 2ஆம் தளம், முதல் தளம், 3ஆம் தளம். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து முதல் தளம். ஓகே, ஏன்னா முதல் தளத்தில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கான ஒரு செயற்கை மரம் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட். கண்காட்சி அரங்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த குற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. கண்காட்சி அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரங்கம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சரி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து சரி. கண்காட்சி அரங்கம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு. தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வென்றான்றதா தவறு. ஓகேங்களா? இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் படி பார்த்தாலே ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? ஏன்னா வென்றான் அப்படின்றதுக்கு நம்ம என்ன ஸ்பெல்லிங் எழுதுவோம், இந்த ரா போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் தவறாக இருக்குது. ஓகேங்களா? வென்றான் அப்படின்றதுக்கு இந்த ரா வரணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? இன்னொன்று எப்பயுமே பார்த்தோன்னா இங்கனக்குள்ளே முன்னாடி என்ன எழுத்து வருதோ அதை சார்ந்து தான் பின்னாடி இருக்கிறது வரும். இங்கே 2 சொல்லி இன் வந்திருக்கா, 2 சொல்லி இன் முன்னாடி நம்ம வந்து இக்கு இங்கிச்சு எழுதும்போது இந்த இரு தான் போடுவோம். அப்போ இந்த எழுத்து தான் வரணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரது காரணம் என்னன்னா முன்னாடி எழுத்தை பார்க்காம போடுறோம். இப்போ 3 சொல்லி நான் வந்திருக்கா, 3 சொல்லி நான் இதுக்கு முன்னாடி என்ன போடுவோம், இட்டு இன்னு. அப்போ இட்டு. ஓகேங்களா? அப்போ டா வரிசை தான் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த 3 சொல்லி தான் அப்போ டா வரிசையில் 2 வந்திருக்கு. ஓகேங்களா? அதான் முன்னாடி எந்த எழுத்து இருக்கோ அதுக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இக்கு இங்குன்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்குன்னு வந்தால் அப்போ இக்கு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட். 6வது. அப்துல் கலாம் பிறந்த நாள், மாதம், வருடம் எது? அப்துல் கலாம் பிறந்த நாள், மாதம், வருடம் எது? ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர்னு பார்த்தோன்னா 15/10/1931. ஓகேங்களா? 1931. இதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1921 தான் பாரதியார் இறந்திருப்பார். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 15/10 அப்படின்றது அக்டோபர் மாதம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை, இதன் வரிசையை முறைப்படுத்துக. அதாவது வந்து போன டைம் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா தெரியும், சரியான வரிசைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷினுக்குள்ளேயே 2 கொஷின் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஒரே கொஷின் தான். ஓகேங்களா? 100 கொஷினுக்குள்ளே அந்த 100 இதில் 2 கொஷின் வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ வந்து இந்த மாதிரி சரியான விடையை வந்து நம்ம தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே மிஸ்டேக்ஸ் வராது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் கரெக்டானது என்னென்னு கெஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். ஓகேங்களா? அதாவது கல்லாமைன்னா என்னென்னா படிக்காமல் இருக்கிறது. ஸோ படிக்காமல் இருக்கிறத இல்லாமை ஆக்குவோம்னா எல்லாரும் படிக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு. 8வது கேள்வி. காம்பேக்ட் டெஸ்க் கலைச்சொல் தருக. 8வது கேள்வி என்ன அப்படின்னா காம்பேக்ட் டெஸ்க் என்பதன் கலைச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் குறுந்தகடு. ஓகேங்களா? காம்பேக்ட் டெஸ்க் அப்படின்னா குறுந்தகடு.
9வது கேள்வி பாருங்கள். பந்து, தென்றல், கற்கண்டு, நன்று இதில் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம 12th தமிழ்லேருந்து தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அதுலேருந்து தான், அதாவது வந்து 12th தமிழ்லன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, அதுலேருந்து ஒரு பொருந்தாதது நம்மளுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அனலிசிஸ் வரணும்ல, அதுக்காக தான் இந்த கொஷின். ஓகே, ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் தென்றல். ஓகேங்களா. ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா தென்றல். ஏன் அப்படின்னா மற்றது எல்லாமே வந்து குற்றிய லுகரச் சொற்கள். ஓகேங்களா. இது இந்த இயல் கண்டிப்பாக இந்த இயலர். ஓகேங்களா. நம்ம வந்து லைனாக வந்துருக்கனால குற்றிய லுகரம், குற்றிய லிகரம் ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு நம்மளோட டெஸ்ட் பேட்சில். ஸோ வந்து அதுலேருந்து கொஷின்ஸ் டக்குன்னு கேட்டால் உங்களுக்கு கெஸ் பண்ண தெரியுதான்றதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கொஷின். ஓகேங்களா. ஓகே, இதுவும் குற்றியலுகரம் தான், இதுவும் குற்றியலுகரம் தான், இதுவும் குற்றியலுகரம் தான். ஏன்னா குசுறு துபுரு அப்படின்னு முடிஞ்சாலே என்ன தான் குற்றியலுகரம் தான். அப்போ குசுறு துபுருவில் இங்கே தூ இருக்குது, இங்கே டூ இருக்குது, இங்கே ரூ இருக்குது. ஓகேங்களா. குசுறு துபுருவில் இருக்கிறதுனால இதெல்லாமே, ஆனால் இதில் இல்லை. ஸோ வந்து இது தென்றல் அப்படின்றது இதில் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்த கேள்வி. அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது எந்த நூலின் அடிகள்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோன்னா பழமொழி 400. ஓகேங்களா. அதாவது என்னென்னா அந்நாடு வேற்று நாடு ஆகா அப்படின்னா அடுத்த நாடு வந்து வேற்று நாடுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது வேற்று நாடு ஆகாது, அதுவும் நாடு தான் அப்படின்ற மாதிரி. தமவே அப்படின்னா நம் நாடு தான், தமவே ஆமாம் ஆயினால் நம்ம தான் நம்ம நினைக்கணுன்ற மாதிரி. ஓகேங்களா. ஓகே, ஆன்சர் வந்து பழமொழி 400. பழமொழி 400ஓட ஆசிரியர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ முன்றுரை அரையனார். நெக்ஸ்ட்டு 11வது கேள்வி. இடையினை எழுத்துக்களின் இணை எழுத்து எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வல்லின எழுத்தோடைய இணை எழுத்துன்னு கேட்டோம்னா என்ன பண்ணுவோம், மெல்லினம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அது மாதிரி இடையினை எழுத்துக்கள் எரள வளல உடைய இணை எழுத்து அப்படின்னா எதை சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ 10 கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, 11வது கொஷினுக்குரிய ஆன்சர் என்ன, உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கையும் வந்து நம்ம ஏற்கனவே வந்து 12th படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த இதில் நம்ம வந்து எதை பற்றி ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்லும் பொருளும் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. எதை பற்றி ரிவைஸ் பண்ண போகிறோம்னா சொல்லும் பொருளும். ஓகேங்களா. ஓகே, பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா காய் நெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல். ஓகேங்களா. காய் நெல் அப்படின்னா விளைந்த நெல். ஓகேங்களா. இது எதுக்காக ரிவைஸ் அப்படின்னா 12th படிச்சுட்டு வந்திருக்கோம், அப்பப்போ படிக்கும்போது மறந்துடும்ன்றதுக்காக தான் ரிவைஸ். ஓகேங்களா. காய் நெல்னா விளைந்த நெல். ஓகேங்களா. அடுத்தது மா அப்படின்ற ஒரு வார்த்தை. மானா என்ன அப்படின்னா ஒரு ஏக்கரில் 3ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஒரு ஏக்கரில் 3ல் 1 பங்கு, அதாவது நில அளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது மூன்றாவது செரு. செருன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வயல். ஓகேங்களா. செருனா என்னது, வயல். அடுத்தது தமித்து. ஓகேங்களா. அடுத்தது என்னது, தமித்து என்னன்னா தனித்து அப்படின்றது. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 5வது கேள்வி என்னன்னா புக்கு அப்படின்றது. ஓகேங்களா. புக்கு அப்படின்னா என்னன்னா புகுந்து. ஓகேங்களா. புக்குனா என்னது, புகுந்து. அடுத்தது 6வது கேள்வி யாத்து அப்படின்றது. ஓகேங்களா. 6வது கேள்வி என்னது, யாத்துனா சேர்ந்துன்னு அர்த்தம். ஓகேங்களா. யாத்துனா என்னது, சேர்ந்து அப்படின்றது அர்த்தம். அடுத்தது நந்தும். ஓகேங்களா. நந்தும்னா தலைக்கும். ஓகேங்களா. அடுத்தது என்னது, நந்தும் அப்படின்னா என்னென்னா தலைக்கும். ஓகேங்களா. ஓகே, சொல்லும் பொருளும் நான் சொல்ல வந்து ஒன் டைம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்துக்கோங்க இதை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வரிசைனா என்ன அப்படின்னா முறைமைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. வரிசைனா முறைமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோன்னா கல்னா என்னென்னா சவுண்டு, ஒலி குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கல்னா என்னது, ஒலி குறிப்பு. அடுத்தது பரிவுனா என்ன அப்படின்னா அன்பு. ஓகேங்களா. அடுத்தது என்ன, பரிவுனா என்னது, அன்பு. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தப அப்படின்னா கெடன்னு அர்த்தம். ஓகேங்களா. தப அப்படின்னா என்னது, கெட. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிண்டம். ஓகேங்களா. அடுத்தது பிண்டம்னா என்னதுன்னா வரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. பிண்டம்னா என்னது, வரி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 13 நச்சின் அப்படின்னா விரும்பினாள். ஓகேங்களா. 13வது என்னது, நச்சின் அப்படின்னா விரும்பினாள் அப்படின்றது பொருள். ஓகேங்களா. நச்சின் அப்படின்னா விரும்பினாள். ஓகேங்களா. ஓகே, அடுத்த சொல்லும் பொருளும் பார்க்கலாம். 14 இதில் வந்து ஒன்றாச்சும் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒன்று புதுசாக வந்து கற்றுக்கும் போது அந்த கொஸ்டின் அங்கே வந்து நமக்கு தான் லக்கு. ஓகேங்களா. ஸோ தமியர்னா என்னென்னா தனித்தவர்னு அர்த்தம். ஓகேங்களா. தமியர்னா தனித்தவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது முனிதல்னா வெறுத்தல். ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா முனிதல்னா என்ன அப்படின்னா வெறுத்தல் அப்படின்றது பொருளில் வரும். அடுத்தது துஞ்சல்னா சோம்பல். ஓகேங்களா. துஞ்சல்னா என்னென்னா சோம்பல். அடுத்தது 17 அயர்வுனா என்னென்னா சோர்வுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அயர்வுனா என்ன சொல்லுவோம்னா சோர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது மாட்சினா என்னென்னு சொல்லுவோம்னா பெருமை. ஓகேங்களா. ஆன்சர் என்ன, மாட்சினா பெருமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது 19 நோன்மைனா வலிமைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஆன்சர் என்ன, நோன்மை அப்படின்னா வலிமை. அடுத்தது 20னா தாள்ன்றதுக்கு முயற்சி. ஓகேங்களா. எந்த இல்னு பார்த்துக்கணும், தாள். ஓகேங்களா. இந்த தாள்னா முயற்சி அப்படின்றது பொருள். ஓகேங்களா. ஸோ 20 சொல்லும் பொருளும் இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ரீகாலாக உங்களுக்கு இது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இது வந்து எந்ததுக்குரிய சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய புறநானூரில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் தான் நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.